பொதிகை டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சிந்தனையோட ஸ்டார்ட் பண்ணாக்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரீசெண்டா ஒரு விஷயத்த நான் படிச்சேன். நான் ஒரு நாளைக்கு மார்னிங் நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது உங்க போனை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, முக்கியமா உங்க மொபைல் போனை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா டே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கௌஷிக், நீ சிந்தனை பண்ண சொல்லிட்ட. இன்னைக்கு நம்ம காலை தென்றல்ல சிந்தனை செல்வம் அப்படிங்கிற ஷோவை தான் பார்க்க போறோம். ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம். இத நமக்கு ஸ்பான்சர் பண்றவங்க பூமா கஸ்தூரி. இப்ப அதை பார்க்கலாமா? கண்டிப்பா. வணக்கம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது கூடியிருந்து குளிர்தல். குளிர்தல் என்கின்றால் இங்கே மழை குளிர் அந்த நடுக்கம் அல்ல, உடலின் நடுக்கம் அல்ல, குளிர்ச்சி, மனதின் மகிழ்ச்சி. சமீபத்தில் தை தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை, காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று விதம் விதமாக கொண்டாடியிருக்கின்றோம். காணும் பொங்கல் என்பது உறவின் முறைகளை அண்ணன், அண்ணி, மாமன், மாமி, அத்தை, மாமா, பெண்கள், பிள்ளைகள், மாப்பிள்ளைகள், மருமகள்கள் என்று அனைவரையும் காண்பது, நட்பு வட்டாரத்தையும் காண்பது. இங்கே அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக கூடி இருந்து கூட்டாக சமையல்களை செய்து அந்த கூட்டாஞ்சோறுகளை அனைவரும் ஒற்றுமையாய் உண்டு கழித்து கொண்டாடி பண்டிகை இது. இந்த தருணத்தில் வான் சிறப்பையும் நீர் சிறப்பையும் தனது சுழற்சியினால் செழிப்பிக்க வைக்கும் சூரிய கடவுளையும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று வணங்குதலும் ஒரு வழக்கம். அது மட்டுமல்ல, காக்கை பிடி காணும்படி. காக்கை பிடி என்பது காக்காய் பிடி அல்ல. காக்கைகள், குருவிகள் எப்படி ஒற்றுமையாய் பறப்பதை நாம் அடிக்கடி பார்க்கின்றோம். அத்தகைய ஒற்றுமை நமது குடும்பத்திலும் நிலவ வேண்டும் என்கின்றதை அடிப்படையாக வைத்தே நமது பண்டிகைகளும் மகோன்னதமான செய்திகளை சொல்லி வருகின்றன. ஆனால் தற்காலத்திய வாழ்வு முறைகளில் வாழ்வின் கன பரிமாணங்களை பொறுத்து சிலருக்கு இரும்பை போன்று கனமாகவும், சிலருக்கு மெல்லிய மயில் இறகினை போன்று மெல்லியதாகவும் மென்மையாகவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வாதாரங்களை செழிப்பாக வைக்க அவர்கள் வேறு வேறு ஊர்களுக்கும் வேறு வேறு நாட்டுக்கும் அவர்கள் குடியுரிமையும் பெற்றுவிடுகின்றனர். வேற்று நாடுகளில் அங்கே தட்பவெப்பங்கள், கால நேர வித்தியாசங்கள், அதற்கான பிரத்யேக உடைகள் என்று பலவித வேறுபாடுகளை நாம் காண்கின்றோம். அவற்றின் ஊடே விரைவான உலகம், வேகமான வாழ்க்கை, நிற்கவும் நேரமில்லை, நின்று பேசவும் பொழுதில்லை. ஆக காலத்தின் கட்டாயம் அப்படி ஆகிவிட்ட நிலையில் இந்த ஒற்றுமை, இந்த கூட்டாக அனைவரும் உண்பது என்பது மிகவும் மிக மிக சுருங்கி வருகின்றது. சமூக வலைத்தளங்கள், ஐபேட், ஐபோன், ஸ்மார்ட் போன் என்று உள்ளங்கையிலேயே உலகம் அடங்கிவிடுகின்றது. ஆகையால் இந்த உலகத்தின் சுருக்கத்தில் நமது ஒற்றுமையை எங்கே தேடுவது? அது மட்டுமல்ல அன்பர்களே, நமது அடுத்த தலைமுறை குழந்தைகளும் ஒற்றுமையை காண வேண்டும், ஒற்றுமையை பழக வேண்டும். அத்தகைய நோக்கத்தில்தான் இந்த தலைப்பினை நான் தேர்ந்தெடுத்தேன். கூடி இருந்து குளிர்தல் என்பது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உறவினர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பொதுவானது ஒன்று. ஆனால் ஒரே ஒரு செய்தியினை இங்கே சொல்ல விருப்பப்படுகின்றேன். இந்த சமூக விஞ்ஞான மாற்றங்கள், சமூக விஞ்ஞான வளர்ப்பாடுகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சில சமயம் சில வேதனைக்குரிய விஷயங்களும் நடந்து விடுகின்றன. மனிதர்கள் வாழும் வரை சரி, வாழ்ந்த பின்னரும் அவர்களின் இறுதி யாத்திரையும் கூட ஸ்கைப் மூலமாகவோ, ஃபேஸ்டைம் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ காண்கின்ற அவலத்தை நாம் குறைத்துக் கொள்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். என்னோடதான் வளர்ச்சி என்னோடதான்
சில்ட்ரன்ஸ் பிளான்ஸ். இது தரும் குழந்தைகளின் எல்லா காலகட்டங்களிலும் கவர்ச்சிகரமான தொகை. வளர்ச்சி வளர்ச்சி என்னோடதான். போட்டாச்சா? போட்டாச்சா? என்ன பாக்குறீங்க? போட்டாச்சான்னு நாங்கெல்லாம் கேட்டது தட்டமை ரூபல்லா தடுப்பூசிய நீங்க எல்லாம் போட்டாச்சான்னு தான். தட்டமை ரூபல்லா ரெண்டும் தனித்தனி நோய்களா இருந்தாலும் ஒரே ஒரு தடுப்பூசியால இந்த நோய்கள் வராம தடுத்துடலாம். இந்த தட்டமை ரூபல்லா தடுப்பூசிய 9 மாச குழந்தையில இருந்து 15 வயசு வரை உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கண்டிப்பா போட்டுக்கணும். எங்க வீட்ல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த தட்டமை ரூபல்லா தடுப்பூசி போட்டாச்சு. நீங்களும் உடனே போட்டுக்குங்க. நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன். நான் என் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டேன். நீங்களும் கண்டிப்பா போட்டுக்குங்க. சரி, இதை எங்க போய் போடுறது? அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி, பால்வாடி, எல்லா கல்வி நிலையங்கள், எல்லா இடத்துலயும் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி இலவசமா போடுறாங்க. மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. முன்னேறும் காலத்துடன் முன்னேறும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி. LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. இது பாலிசி காலத்தில் 5 ஆண்டிற்கு ஒரு முறை தானாகவே ஆயுள் காப்பீட்டை அதிகரிக்கும். LICயின் ஜீவன் பிரகதி பாலிசி. முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வெல்கம் பேக் டு தி ஷோ காலை தென்றல். சிந்தனை செல்வம் பார்த்திருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் பார்க்க போறோம். ஆமா, இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அதுவும் நம்ம ஊர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதை பத்தி ஆக்சுவலா யாருக்குமே அவேர்னஸ் இல்ல. எல்லாருமே பிஸியா ஓடிட்டு இருக்க லைஃப்ல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. சோ அதுக்காக தான் இந்த செக்மெண்ட் உங்களுக்காக. இதை நமக்காக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரண்டா மார்ச் மாதம் தமிழக பட்ஜெட் அறிவிக்க இது பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழகத்துல இன்றைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இருக்கு. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து நிறைய ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளும் இவர்களுடைய அறிக்கைகளும் சண்டை போட்டு இருக்கக்கூடிய நிலையில் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தன்னுடைய ஆட்சியை சட்டமன்றத்தில் நிலைநிறுத்தியது. கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளியிலே ரொம்ப வேகமாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று மக்களிடம் காட்ட வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இருக்கிற காரணத்தினால் மார்ச் 16ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. இன்னைக்கு மக்களை எல்லாம் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய நிலையில நிதியமைச்சர் ஜெயக்குமார் முதல் முறையாக இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை எனக்கூடிய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. இலவச ஸ்மார்ட் போன் இருக்கும். தமிழக அரசுடைய ஊழியர்களுடைய ஓய்வு வயது என்பது 58 60 இருக்கும். இப்படி நிறைய தகவல்கள் ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்களுடைய ஆதரவை இந்த அரசு பெற்றாக வேண்டும். மக்கள் மனதிலே கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஏதோ ஒரு வகையில மக்களை தங்களுடைய பக்கத்தில் ஈர்க்க வேண்டிய ஒரு நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிறது. இது எந்த தரப்பினருக்கு சார் அதிகமா பெனிஃபிட் தர மாதிரி இருக்கும் இந்த பட்ஜெட்? பொதுவாக நம்முடைய நிதிநிலை அறிக்கைகள் வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிதி நிலைமை சிக்கலா இருக்கிறதுக்கான காரணங்கள் கூட நிறைய இலவச திட்டங்களையும் வாக்கு வங்கிகள் பொதுமக்களுடைய அந்த நேரத்துக்கான தேவைகளை எதிர்நோக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம 16ஆம் தேதி தான் பார்க்க முடியும். போன பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒப்பிட்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா?
இல்ல இங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நிறைய இலவசங்கள்ல நாம இந்தியாவிலேயே முன்னிலையா கூட இருக்கும். இந்த பட்ஜெட்ல எதெல்லாம் இலவசமா இருக்க போகுது? ஏன்னா ஒரு பக்கம் இலவசங்களாக நம்ம அறிவிக்கிறோம், இன்னொரு பக்கம் நாம பெட்ரோல் டீசலுக்கான வாட் வரியை ஏத்துறோம். நம்முடைய பணம் என்பதுதான் நமக்கு திரும்ப வருது எனக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இன்னும் அதிகமா வரக்கூடிய நிலையில காலங்கள் மாறிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களையாவது தமிழக அரசினுடைய நிதிநிலை என்பது உள்ளபடியே மிக மோசமாக இருக்கிறது. வெறும் கடன்ல தான் தமிழக அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பட்ஜெட் என்றது ஒரு எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளமாக இருக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு அறிக்கையாக அது இருக்கணும்ன்றது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி சார், இதுல அத்தியாவசிய தேவைகளுக்கு எப்படி சார் இருக்க போகுது இந்த பட்ஜெட்க்கு? இல்ல, இது மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட் இருக்கு. இது மாநில அரசுக்கான ஒரு பட்ஜெட். மாநில அரசுக்கான பட்ஜெட்ல இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகள் என்ன, இவர்களுடைய திட்டங்கள் என்ன, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன, இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களாகவும் அடுத்து வர தேர்தலை நாம் சந்திக்கிற பொழுது மக்களிடத்திலே சாதனைகளாக சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையா தான் இது இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா விமன்ஸ் டே, மகளிர் தினம். விமன்ஸ் டே நேற்று எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா நம்ம இதுல எங்கேயா செலிப்ரேட் பண்ணாங்களா? மகாகவி பாரதி பிறந்த மண் இது. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று உறக்க சொன்ன பாரதி. ஆனா இன்னும் மகளிர் தினம் என்பது ஒரு தினமாகத்தான் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு வரோம். அது ஒரு அடையாளமா இருக்க தவிர மகளிருக்கான முழுமையான ஒரு சுதந்திரமும் உரிமையும் இந்த நாட்டில் கிடைத்திருக்கிறானா இல்லைன்றதுதான் ரொம்ப கஷ்டமான உண்மையா இருக்கும். ஆனாலும் குறைந்தபட்சம் மார்ச் 8 போன்ற தினங்களில் ஆணும் பெண்ணும் இணை என்பதாகவும் இவர்களுக்கான உரிமைகள் உள்ளது என்பதையும் பறைசாற்றுகிற நாளாக நாம் இருக்கிறோம். நேற்றைக்கு சென்னையில் இருந்து ஏர் இந்தியா விமானங்கள் டெல்லிக்கும் சிங்கப்பூருக்கும் முழுக்க முழுக்க பெண்களே இயக்கி எங்களால் வானிலும் சிறகடித்து பறக்க முடியும் நம்ம சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கும். பெண்களுக்கான உரிமை என்பது இரு தரப்பும் அதை முழுமையாக உணராத வரையில் அது வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கும். சில நேரங்களில் இது போன்ற அடையாள செயல்கள் தான் பெண்களும் வானத்திலும் சிறகடித்து பறப்பார்கள், எல்லா சாதனைகளும் அவர்களுக்கு எந்த வகையிலும் இளைப்பிள்ளை என்பதை நிரூபிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நேற்றைக்கு அது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பெண்களுக்கு உரிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி, உரிமை கரெக்டா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா சார்? எதனால கிடைக்கலங்கிறீங்க? யாரோட தப்பு அப்படிங்கிறீங்க? அரசாங்கமா இல்ல பெண்களேவா இல்ல ஆண்களா? இல்ல, இது ஒரு பெரிய பட்டிமன்ற ஒரு பெரிய டாபிக். நம்ம நிறைய செய்திகள் இருக்கிறதால பொதுவாகவே ஆணும் பெண்ணும் எல்லா தரப்பினரும் இருவரும் சமமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இன்னைக்கான மிக முக்கியமான அவசியம் இதுல. ஆமா. ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நெக்ஸ்ட் இப்போ கரண்டா ரொம்ப பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் அவர்களோட உண்ணாவிரதம். எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி. இந்த உண்ணாவிரதத்தை பத்தி சொல்லுங்க. இது இப்போ தேவைதானா இல்ல இந்த உண்ணாவிரதத்தோட தேவை என்ன? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மரணம் இன்று வரை பெரும் சலசலப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசியல் தளத்தில் பொதுமக்கள் மத்தியில் பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த மரணம் என்பதும் அவர் மருத்துவமனையில் இருந்த காலம் என்பதும் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகிறது. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக இரு அணியாக பிரிந்து செயல்படக்கூடிய இதை வைத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை நாள் இல்லாத வகையில் திடீரென்று மருத்துவ அறிக்கைகளை தமிழக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் இதற்கு முன்னமே வந்திருந்தால் இது போன்ற சர்ச்சைகள் முற்றுப்புள்ளி வைத்திருக்க கூடும். இந்த அறிக்கைகள் வெளிவந்த பிறகும் அரசியல் கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இன்றைக்கு எதிரணியாய் முகாமிட்டுள்ள ஓபிஎஸ் தலைமையிலான அணியினர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும், முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளருக்கு ஒரு கேள்வியும் ஒரு சவாலை விட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் சுகாதாரத்துறை செயலாளர்? எல்லாம் முறையாகத்தான் நடந்தது, ஒவ்வொரு நாளும் என்ன சிகிச்சை தரப்பட்டது என்பது அன்றைக்கு முதல்வராக இருந்த முதல்வர் பொறுப்பிலே இருந்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தினந்தோறும் அறிக்கைகள் தரப்பட்டது என்று சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அப்படி எந்த செய்தியும்
முதல்வர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்த எந்த தகவலும் எனக்கு தரப்படவில்லை. அவர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெறாவிட்டால் சுகாதாரத்துறை செயலாளர் மீது நான் வழக்கு தொடர்வேன். இன்னைக்கு ஒரு பரபரப்பான அரசியல்ல இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல வாக்குவாதங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீத புகார்களும். நான் விசாரிப்பேன். விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? விசாரித்தால் ஓபிஎஸ் தான் குற்றவாளி என்றார். ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? விசாரித்தால் விஜயபாஸ்கர் தான் குற்றவாளி. உண்மைகளை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் மக்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் மக்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை முழுமையாக தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உண்டு. கண்டிப்பா சார், நீங்க சொன்னது பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். வலைத்தளங்கள்ல வாட்ஸ்அப் இதுலலாம் இப்ப அதை வச்சுதான் ஜல்லிக்கட்டுக்கு எல்லா மாணவர்களுமே போராட்டத்துக்கு போனாங்க. இப்ப வலைத்தளங்கள்ல என்ன பெருசா பேசப்படுதுன்னா இந்த உண்ணாவிரதத்தை பத்தி தமிழ்நாட்டுல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு, அதுக்காக உண்ணாவிரதம் இருக்கல, பட் இதுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு, இது சரியா அப்படிங்கிற மாதிரி. இல்ல இதை முன்னாடியே பண்ணிருக்கலாம், இப்ப திடீர்னு இது பண்றதுனால இதுல ஏதோ அரசியல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதோ அரசியல்லாம் இல்லம்மா, இது அரசியல் இல்ல. இதனால இப்ப என்ன, இது ஒவ்வொரு கட்சிகள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு மீனவர் பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களை புகைப்படத்தையே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அதை திரும்ப அந்த கேஸ விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல மக்களுக்கு என்ன யூஸ்? தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. இல்ல இந்த கேள்விகளை எல்லாம் ஏன்னா ஒரு அரசியல் அமைப்புகளை நடத்துகிறவர்களுக்கு ஒவ்வொரு காரணிகளை வைத்துதான் அவங்க அரசியலை முன்னோக்கி செல்ல முடியும். இன்றைக்கு அரசியல் இயக்கங்கள் அதை செய்யறாங்க. ஓபிஎஸ் உண்ணாவிரதம் என்பது அவருடைய தலைவியாக கருதக்கூடியவர்களுடைய மரணத்தில் நியாயம் எனும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பசுமை இதுக்காக ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். அதை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க சார். இன்றைக்கு சுற்றுச்சூழல் பற்றியான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா சுற்றுச்சூழல் வீணாகி போவதால் பல்வேறு பிரச்சனைகள் உலகம் முழுக்க வந்திருக்கு. மெட்ரோ ரயில் என்பதும் பொது போக்குவரத்து, எல்லாரும் அவங்கவங்க ஒரு 2 வீலர்லயும் 4 வீலர்லயும் போறதால நிறைய பொல்யூஷன், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மெட்ரோ ரயில் என்றது பொது போக்குவரத்துக்கு ஒரு அழகான திட்டமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கட்டங்கட்டமாக அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில 13 மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய பசுமை சான்றிதழ் கிடைத்திருக்கிறது, ஒரு கிரீன் சர்டிபிகேட். இன்னைக்கு பல கட்டடங்களுக்கு இந்த பசுமை சான்றிதழ் தேவை. சுற்றுச்சூழலை நேசிப்பவர்களுக்கு இந்த செய்தி ஒரு இதமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கும். வண்டர்ஃபுல். அதுவும் நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல இருக்கு, பட் நம்ம ஊருக்கு இது இப்ப ரீசெண்டா இப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு சீக்கிரமா உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் சார். இப்ப நம்மளை சுத்தி இப்ப ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்ப சொல்ல போனாக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்போர்ட்ஸ் கூட சில விஷயங்கள் நேஷனல் லெவல்ல கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இப்ப ஸ்போர்ட்ஸ் பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க சார். இல்ல இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் நிறைய விளையாட்டு இருக்கு. ஆனாலும் அதிகம் பேரை கவனம் கவர்ந்த விளையாட்டாக கிரிக்கெட்டே தொடர்ந்து இருக்கு. அந்த கிரிக்கெட்டில் ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தினுடைய தரப்பட்டியலில் 892 தரப்புள்ளிகளோடு ஒரே நேரத்தில் 2 பேரும் முதலிடம் வகித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். ஒரு பந்து வீச்சாளர்களுக்கு இந்த அங்கீகாரம் என்பது பெரிய விஷயம். ஒரே நேரத்தில் 2 பந்து வீச்சாளர்கள் சர்வதேச தரப்பட்டியலில் முதலிடம் வகிப்பது என்பது இந்தியாவிற்கும் பெருமையும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி பாரதிதாசன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதாவது நேர்களே, இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னாக்கா நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்க ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவா பாரதிதாசன் சார் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் நமக்காக ஒரு சூப்பரான விஷயம் காத்துட்டு இருக்கு. என்னது? பிரேக் தான். பிரேக் தானா? ஆமா. ஓகே. இன்னைக்கு காலை தென்றல்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். பிரஃபுல்க்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சதால கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு போனாரு. நீ பார்ட்டி ஆர்டர்ஸ் எடுக்கலாமே. நீ பேக்கரி ஆரம்பிச்சிரு. இல்ல ரெஸ்டாரண்ட், அதுக்கு த்ரிஷான்னு பேர் வை. இதெல்லாம் சொல்றத பார்த்தா நீங்க என்னமோ ரிஷி. நான் இருக்கணும் இல்லையோ, த்ரிஷா ரெஸ்டாரண்ட் திறந்தே ஆகணும். மேனேஜர் ஆவீங்களா? திட்டமிடுவதை நிறுத்தாதீர்கள். வாழ்க்கையை அழகுடன் வாழுங்கள். எல்ஐசியின் என்டோமென்ட் பிளான்ஸ். சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு 2 நன்மைகளை ஒன்றாய் பெறுங்கள். எல்ஐசி, வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும்.
போட்டாச்சா? போட்டாச்சா? என்ன பாக்குறீங்க? போட்டாச்சான்னு நாங்கெல்லாம் கேட்டது தட்டமை ரூபல்லா தடுப்பூசிய நீங்க எல்லாம் போட்டாச்சான்னு தான். தட்டமை ரூபல்லா ரெண்டும் தனித்தனி நோய்களா இருந்தாலும் ஒரே ஒரு தடுப்பூசியால இந்த நோய்கள் வராம தடுத்துடலாம். இந்த தட்டமை ரூபல்லா தடுப்பூசிய 9 மாச குழந்தையில இருந்து 15 வயசு வரை உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கண்டிப்பா போட்டுக்கணும். எங்க வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த தட்டமை ரூபல்லா தடுப்பூசி போட்டாச்சு. நீங்களும் உடனே போட்டுக்குங்க. நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன். நான் என் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டேன். நீங்களும் கண்டிப்பா போட்டுக்குங்க. சரி, இதை எங்க போய் போடுறது? அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி, பால்வாடி, எல்லா கல்வி நிலையங்கள், எல்லா இடத்துலயும் மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி இலவசமா போடுறாங்க. மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. முன்னேறும் காலத்துடன் முன்னேறும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதி எல்ஐசியின் ஜீவன் பிரகதி பாலிசி. இது பாலிசி காலத்தில் 5 ஆண்டிற்கு ஒரு முறை தானாகவே ஆயுள் காப்பீட்டை அதிகரிக்கும். எல்ஐசியின் ஜீவன் பிரகதி பாலிசி. முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிச்செல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையப்பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0445628911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மார்னிங்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உண்ணும் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுவும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நோய் இல்லாம இருக்கிறதுக்காக இப்போ டாக்டர் மணிகண்டன் அவர்கள் மருந்தில்லா மருத்துவத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. இன்றைய மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து, மருந்தே உணவு என்னும் கோட்பாட்டின்படி இயங்கி வரும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி வரும் அகத்திக்கீரையின் பயன்பாடுகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். ஒரு முறை 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தனக்கு உண்ட உணவு சரியாக செரிக்கலன்னும் சாப்பிட்ட உடனே மலம் கழியணும் போன்ற ஒரு எண்ணம் இருப்பதாகவும் அடிக்கடி மலச்சிக்கல் இருப்பதாகவும் மேலும் ஆசன வாயில் ஒருவித அரிப்பு, எரிச்சல், புழு ஊறுவது போன்ற ஒரு உணர்ச்சி இருப்பதாகவும் மேலும் அப்போதைக்கு அப்போது அடிவயிறு வலிப்பதாகவும் இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக துன்பப்படுவதாகவும் இதற்கு பல்வேறு விதமான சிகிச்சைகள் செய்தும் அவருக்கு சரியான பலன் கிடைக்கலன்னும் இதற்கு அறுவை சிகிச்சை நிபுணரும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட மருத்துவரும் அவருக்கு கொலனோஸ்கோபி மற்றும் எண்டோஸ்கோபி ஆய்வு மேற்கொள்ள சொல்லி அதில் அவருக்கு பெருங்குடலில் சிறு சிறு புண்கள் இருப்பதாகவும் உள்மூலம் இருப்பதாகவும் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அவர் சற்றே மனக்கலக்கம் அடைஞ்சு சித்த மருத்துவம் சம்பந்தமாக ஏதும் இதில் சிகிச்சை உண்டான்னு என்னை அணுகினார். உடனே நான் அவர்கிட்ட உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நான் பல்வேறு ஹோட்டலில் சாப்பிடுவேன், வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்வேன், ஒரு இடமாக சாப்பிடுவதில்லை, பல்வேறு இடங்களில் சாப்பிடுவேன், போதிய அளவு கீரைகள் உட்கொள்வதில்லை என்றும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் உண்பதில்லை என்றும் அவர் சொன்னார். அதற்கு நான் கீரைகள் எடுத்துக்கொள்வீர்களா, குறிப்பாக அகத்திக்கீரை இதுவரை சாப்பிட்டிருக்கிறீர்களான்னு கேட்டேன். அவர் அதற்கு அகத்திக்கீரை இதுவரை நான் சாப்பிட்டதில்லை என்றும் அகத்திக்கீரை நான் சாப்பிடலாமா என்றும் கேட்டார். சாப்பிடுங்கள் என்றேன். உடனே அவர், நீங்கள் சித்த மருந்துகள் சாப்பிடும் பொழுது அகத்திக்கீரை சாப்பிடுவதனால் பத்திய முறிவு ஏற்படும் என்பார்களே, அப்படி என்றால் நான் சாப்பிடலாமா என்று கேட்டார். உடனே நான் அதற்கு அகத்திக்கீரையில் உள்ள அதிக சுண்ணாம்பு சக்தியின் காரணமாக அது ஒரு சீலியேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மைகளை விளக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உண்ட உணவு அதில் உள்ள விஷத்தன்மைகள், குடலில் தங்கிய நச்சுகள்
மற்றும் பல்வேறு மருந்துகளின் நச்சுத்தன்மை மற்றும் மருந்துகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் அவசியம் அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றும் சொல்லி அவரை எடுத்துக்கொள்ள சொல்லி வலியுறுத்தினேன். ஒரு வாரம் சென்று அவர் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். ஒரு வாரம் நீங்கள் சொன்னது போல் நான் உண்டேன், இன்னும் எத்தனை வாரங்கள் உண்ண வேண்டும் என்று கேட்டார். நான் தொடர்ந்து இதுபோல் வாரம் ஒரு முறை 3 வாரங்கள் உண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்னேன். அவ்வாறே செய்து அவருடைய பிரச்சனை தீர்ந்ததாக சொன்னார். மேலும் இதனால் அவர் ஆச்சரியப்பட்டு இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், எப்படி சாப்பிட வேண்டும் என்று கேட்டார். நான் உடனே அவருக்கு யார் வேணால் சாப்பிடலாம், எல்லா வயதினரும் சாப்பிடலாம், வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு இருமுறையோ சாப்பிட்றது நல்ல பலன்களை தரும் என்றும், இதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்தின் காரணமாக இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் எலும்பு மூட்டுகளில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து குறைபாட்டை போக்கி நல்ல பலனை அது தரும் என்றும் சொன்னேன். மேலும் அகத்திக்கீரையை சாப்பிடுவதனால் குடலில் தங்கிய கிருமிகள் மற்றும் பூச்சிகள் போவதனால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரே நாட்களில், அதாவது காலையோ அல்லது இரவு இல்லாமல் மதிய நேரங்களிலோ சாப்பிடுவதனால் சுண்ணச்சத்தின் காரணமாக எளிதில் உடம்பு அதை கிரகித்து கொண்டு குடலில் தங்கிய கிருமிகள் மற்றும் பூச்சிகள் வெளியேறும். கிருமிகள் மற்றும் குடலில் உள்ள பூச்சிகள் வெளியேறுவதனால் இரும்பு சத்து குறைபாட்டை போக்கும், அனைவரும் நலம் பெறுவார்கள். இப்படியான இந்த அகத்திக்கீரையை எளிய முறையில் எளிய வகையில் கிடைக்கக்கூடிய இந்த அகத்திக்கீரையை எல்லோரும் உண்டு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற்று நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். சாரோட பேரை மட்டும் கரெக்டா சொல்லுமா? சரியா? வணக்கம் நேயர்களே, கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஏகப்பட்ட ஒரு மெடிக்கல் விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் படிக்கிற பழக்கம். ஆனா அது எனக்கு கண்டிப்பா இல்லைங்க, ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கூட ஒரு சூப்பரான ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் சார், ஜீவ கரிகாலன் சார். வணக்கம் சார். இவர் வந்து பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது, ஒரு யாவரும் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தோட சொந்தக்காரரும் கூட. இவர் நம்ம கூட புக்ஸ் பத்தி மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம். வணக்கம். நான் யாவரும் பதிப்பகங்கிற பெயரில் ஒரு பதிப்பகம் நடத்திட்டு இருக்கேன். இது ஒரு 3 வருடமாக தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். நண்பர்களோட சேர்ந்து நடத்திட்டு இருக்கேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இலக்கியம் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாக நாங்கள் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு லிட்ரரி ஃபோரம் ஒன்று ஆரம்பித்தோம். தொடர்ச்சியாக புத்தகங்கள் குறித்து அது நாங்கள் இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம். டிஸ்கவர் புக் பேலஸ் மாதிரியான புத்தக கடையில் சின்ன அரங்கத்தில் நாங்கள் வந்து புத்தகங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய அறிமுக எழுத்தாளர்களை தான் வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு வந்து வாசிப்புடைய போக்கு, அது புதிய எழுத்து, இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஒரு பார்வை கிடைச்சது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு பதிப்பகம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தோணணும். அந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்போட ஒரு சிறிய அளவில் தலைக்கு ஒரு 4000 ரூபாய் போட்டு சிறிய அளவில் நாங்கள் ஒரு பதிப்பகம் ஆரம்பித்தோம். அது ஒரு சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 21 புத்தகங்கள் வந்திருக்கு. குறிப்பிடத்த அந்த புத்தகங்கள் நல்ல வரவேற்பு பெற்று போய்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக புத்தகங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே சார், வண்டர்ஃபுல் சார். சரி, இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்காக வந்துட்டு நான்லாம் சுத்தமாக ஸ்கூலோட ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் புக்ஸ் படிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பசங்களுக்காக வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு புது விஷயங்கள் கொண்டு வரலான்ட்டு? ஏன்னா ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் டிஜிட்டல் வேர்ல்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க சார்? இல்லை, நாங்கள் வந்து நாங்கள் பதிப்பகம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. நாங்கள் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் இயங்கினது தான். ஃபேஸ்புக்கில் ஒன்றிணைந்த நண்பர்கள் தான் வாசிக்கிறதுக்கான ஸ்பேஸை வந்து நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம். அதுதான் யாவரும்.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் அதை ஒட்டி நாங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவே இன்ட்ராக்ட் பண்ண எழுத்தாளர்களை அவங்கள கொண்டு வந்து அவங்கள என்ன டிஜிட்டல் வேர்ல்டு வந்து வாசிப்பை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுங்கிறதுனால வாசிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாசிப்புடைய தன்மை வந்து மாறி இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து என்னென்னா, நாங்கள் பதிப்பகம் ஆரம்பிக்கும் போது முக்கால்வாசி நாங்கள் வந்து எழுத்தாளர்களை அறிமுக எழுத்தாளர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 40% இப்போ அறிமுக எழுத்தாளருக்கு தான் நாங்கள் வந்து வாய்ப்பு உருவாக்குறோம். ஏன்னா எங்களுக்கும் அப்படியான ஒரு நான் வந்து ஒரு பதிப்பகத்துக்கிட்ட போய் நான் நிற்கிறதுக்கான சில சிரமங்களை உணர்ந்து தான் எனக்கான ஒரு பாதையை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நண்பர்களோட ஒத்துழைப்போட ஆரம்பித்தோம்.
வாசிப்பை வந்து இப்போ உங்களை மாதிரி வாசிப்புக்கு மிக குறைவா இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த கண்டென்ட் வந்து அதிகமா புத்தகங்கள்ல உங்க கைக்கு வராதுதான் காரணம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்திலேயே புத்தகங்கள் சுமையானதுனால நம்ம வந்து புத்தகங்களை வெறுக்கிற இதுல அந்த காலகட்டத்தில் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேல புத்தகங்களை பார்த்தா நமக்கு வந்து ஒரு 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 என்ன ஒரு நண்பர்லாம் சொன்ன மாதிரி வாமிட் சென்சேஷன் தான் வரும் நிறைய பேருக்கு, அலர்ஜி. அப்போ முக்கியமான ஒரு ரோல் என்னன்னா நம்ம தமிழ் எழுத்தாளர்களே பார்த்துட்டீங்கன்னா சுஜாதான்னு ஒரு அந்த எழுத்தாளர் என்ன பண்ணாரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு சிந்தனை பரப்பல இன்னைக்கு சமகாலத்துல என்ன தேவை இருக்கு, அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து அவர் எப்பவுமே அவர் கொண்டு வந்தாரு. ஸ்பூன் ஃபீட் பண்ணுவார் எப்பவுமே. ஒரு ஒரு அறிவை வந்து எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா புதிய வாசகர்கள் உருவாகி வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு பாக்கெட் நாவல் காலகட்டத்தில் கூட என்ன அப்படின்னா அது ஒரு 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 காலகட்டத்துடைய 80-90களில் நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசாக வந்துட்டு இருந்ததுனால அந்த காலகட்டத்திலையும் வாசகர்கள் வந்து நிறைய அவங்கள தக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தக்க வைக்கிற மீடியம் குறைஞ்சதுனால தான் வாசிப்பு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து என்ன நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா சமூக ஊடகங்களை இந்த சமகாலத்தை சரியா புரிஞ்சுக்கிட்ட எழுத்தாளர்கள் அவங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து லைட் ரீடிங்கா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம அந்த மாதிரி புத்தகங்களையும் நான் வந்து ரொம்ப சீரியஸான லிட்ரேச்சர் புத்தகங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். பிரம்மராஜன் மாதிரியான ஒரு பல்கலைக்கழகத்தோடு செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனியா ஒரு கவிஞர் வந்து அவ்வளவு மேலை நாட்டு இலக்கியங்கள் எல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த புத்தகங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே சமயம் புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு பாலமா வாசி பழக்கமே இல்லாதவங்க முதல்ல ஒரு புத்தகத்தை பார்த்து பயந்து ஓடாம அதை வாசிப்பை வந்து நம்ம ஒரு ஹேபிட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். உதாரணம் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தமிழ் இணையதளத்துல அதிகமா வாசிக்கப்படுற எழுத்தாளர். அவருடைய புத்தகம் தான் நாங்க முதல் புத்தகமா கொண்டு வந்தோம். இப்போ இருக்கிற சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் 4 இலக்க, அதாவது ஒரு 1000 காப்பீஸ் விற்குங்கிறதே பெஸ்ட் செல்லருங்கிற ரேஞ்சுக்கு இருக்கு. ஒரு பில்லியன் காப்பி 8 கோடி தமிழர்கள் இருக்கிற சூழல்ல 1000 காப்பீஸ் விற்கிறது பெரிய விஷயமா இருக்கும்போது சிறு பதிப்பங்களை நாங்களும் ஒன்றும் பெரிய லாபங்கள் இல்லை. அந்த 1000 புத்தகங்கிறதே இப்போ எங்களுக்கு வந்து போதுமானதா இருந்தது. ஆனா அது வந்து ஃபர்ஸ்ட் புத்தகத்திலே கிடைச்சது காரணம் அது ஒரு லைட் ரீடிங்காவும் நாங்க வந்து பார்த்துக்கிட்டோம். அவங்க தான் அடுத்து வந்து ஒரு நல்ல வாசகர்களா எவால்வ் ஆகுறாங்க. கண்டிப்பா சார். ஆக்சுவலா சார் இப்போ நீங்க வந்து ஒரு இது வச்சுட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆல்ரெடி எழுதுறீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், கனவு இருக்கும், எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். அது என்னது சார் உங்க பதிப்பகம்? ஆமா, நாங்க ஒரு இந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அறிவுத்துறையை வந்து என்னைக்குமே வச்சிட்டு இருக்கு. இன்னும் எதிர்கால சந்ததிகளுக்கு வரும் தலைமுறைக்கான சிந்தனையை வந்து எழுத்தாளர்கள்லாம் வந்து இங்க இருக்கிற எழுத்தாளர்கள் பெருசா எதுவும் சம்பாதிக்கிற கிடையாது. அதை தாண்டி அவங்க ஏதோ ஒண்ணு சிந்திக்கிறாங்க. அதை நாங்க கொண்டு வரணும், அந்த எழுத்தை நாங்க வந்து பதிப்பிக்கணும். அதுதான் வந்து எங்களுடைய கனவா இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா பதிப்பு தொழில் மிகவும் சிரமத்துக்குள்ளான ஒரு தொழிலா, நசுங்கி போன தொழிலா பார்க்கப்பட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த சவால்களை எப்படி நம்ம கையாண்டு பதிப்பு தொழில், ஏன்னா விஷுவல் மீடியா வந்து அதை விட்டுட்டு நம்ம வந்து வெறும் பதிப்பு தொழில் செய்ய முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா, புக்ஸ், இந்த மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு விஷனை உருவாக்கி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து பகுதி நேர பதிப்பாளனா தான் இருக்கேன் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. ஆனா ஒரு இலக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னும் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 கோடி தமிழர்கள் இருக்கிறதுல 1000 புத்தகங்களை விற்கிறத பெருமையை சொல்லிக்க முடியாது. ஆனா 1 லட்சம் காப்பீஸ் விற்கிறதுக்கு கூடிய வாசிப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியான முயற்சி ஒண்ணு தொடங்கி இருக்கோம் நம்புறேன் நான். கண்டிப்பா சார். இன்னொரு இருக்கு சார், இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறது வந்து ஸ்கூல்ல இருந்து தான். இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்றதுக்காக நீங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? நிச்சயமா. சிறுவர் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது கிட்டத்தட்ட நீங்க இப்ப நினைச்சு பார்க்கலாம், ராணி காமிக்ஸையோ இந்த மாதிரி எதை நினைச்சு பார்க்க முடியும். இப்போ வந்து சிறுவர் இலக்கியம்ங்கிறது வந்து மிக தொய்வான ஒரு இதா இருக்கு. இன்னைக்கும் நான் வந்து வாண்டு மாமாவை நினைச்சேன்னா பண்ண முடியும். ஆனா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எங்க கூட இருக்கிற
எந்த எழுத்தாளர்களையும் அவங்க நினைச்சு பார்ப்பாங்களான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா தமிழ் வாசிப்புங்கிறதே குறைஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே தமிழ் இல்லாத கல்வி முறைக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் 5-6 வருடங்களுக்கு அப்புறம் தமிழ் வாசிப்பு இருக்குமாங்கிற கேள்விக்குறி கூட நமக்கு முன்னாடி இருக்கு. அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்கும்போது என்ன அவங்களுக்கு வந்து தமிழ்ல வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட முயற்சியா இருக்கு. நாங்க வந்து அதுக்கு முதல் விஷயமா என்ன பண்றோம்னா, முதல்ல வாசகர்களை பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு, ஏன்னா டோட்டலா விஷுவலா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன கொண்டதுன்னா ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. புரியுது சார். ஸோ கிராஃபிக் நாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் வந்து நம்புறோம். இப்போ வந்து நாங்கள் ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் பிஸ்னஸாக இருக்குது. மாங்கா அப்படிம்பாங்க, அது காமிக்ஸ் உடைய இன்னொரு ஜப்பானிய வடிவம். அந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஓவியர் கணபதி சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பரோட நான் தொடர்ச்சி ஓவியர்களோட பழகிட்டு இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர்கிட்ட பேசினேன். எனக்கு வந்து ஓவியர் மருது சீனியர் ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு ஐடியா தான் அது. நம்ம அப்போ எனக்கு கரெக்டாக வேவ்லந்தோட செட்டான நண்பர் கணபதி சுப்பிரமணியமோட சேர்ந்து நாங்கள் ஒரு கிராஃபிக் நாவல் பண்ணுறோம். இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான லிட்ரேச்சரை, முதல்ல ஒரு சீரியஸான லிட்ரேச்சரையே ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் அது ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் நாவல் கொண்டு வரோம். அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா சிறுவர் இலக்கியத்துக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாமே அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய சிறுவர் இலக்கியங்கள் வந்து சித்திரங்கள் மிக குறைவா இருக்கு, அதனாலே குழந்தைகளுக்கு அது விருப்பம் இருக்கு. கண்டிப்பா நம்ம அதனால விஷுவலா கொஞ்சம் அதை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இன்னொரு ஞாபகம் இருக்கு, ட்விங்கிள் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் சார். அந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராபிக்ஸ் வந்துட்டு அது ஒரு மேல அப்படி யோசிக்கிற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா சார்? ஆமா, அந்த மாதிரி தான் இது. அதான் மாங்கான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்ல பண்ணும்போது நிறைய கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு. குழந்தைங்க விரும்பி வாசிப்பாங்க. அப்புறம் லாங்குவேஜ்ங்கிற ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது. இப்போ வந்து சேனல்ல கார்ட்டூன் பார்க்கும்போது ஏன் வாசிக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ற கான்செப்ட்ல தான் நம்ம கொண்டு வரோம். அது வந்து கதையாசிரியர்களுடைய ஓவியர்களுடைய அவங்க ஃபேஸ் பண்ற காம்படிஷன். பட் அதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். கண்டிப்பா சார். அதே மாதிரி சார் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரியாது, அந்த மாதிரி ஏதாவது புத்தகம் எழுதுற மாதிரி ஐடியா இருக்கு? அந்த மாதிரி பயோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரணும். இப்போதைக்கு நாங்க வந்து இப்போ அது நல்லா யோசிச்சு பார்க்கணும். எந்த புத்தகங்கள் வந்து அது விற்பனையில ஜாஸ்தி ஆனாலுமே ஒரு பயோகிராஃபியை தேடி போடுறதுக்கு நமக்கு விக்கிபீடியா ரொம்ப சாதாரணமா இருக்கும். விக்கிபீடியாவோட அதனாலதான் நாங்க வந்து ஃபிக்ஷன்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றோம். ஒரு கதை வந்து நம்மளை வந்து ஒரு செறிவுபடுத்துறதா, அதாவது என்னன்னா நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டியோ இல்ல நமக்குள்ள ஒரு நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்டாவும் அது இருக்குது. ஸோ நாங்க ஃபிக்ஷன்ல வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றோம். கண்டிப்பா கவிதைகள்ல இதெல்லாம் நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இன்னொரு கேள்வி சார், உங்க புக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆண்ட்ராய்ட் கதைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு நாங்க இருக்கிற டெக்னாலஜியை வந்துட்டு நம்மளோட தாய்மொழியில கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஓப்பன் சோர்ஸ், இந்த ஆண்ட்ராய்டு, லினக்ஸ் இல்லைன்னா விண்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமா, தொழில்நுட்பங்கள் சார்ந்து தமிழ்ல கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கனவா இருந்தது. இதுக்கும் நான் வந்து சுஜாதா கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சுஜாதாக்கு அப்புறம் வேற யாருமே தொழில்நுட்பங்களை வந்து அதிகமா பேசினது கிடையாது தமிழ்ல. இதனாலேயே வந்து நம்ம தமிழ்ல வாசிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாம போயிருச்சு. இப்போ வந்து நாங்க நண்பர்களோட சேர்ந்து தொழில்நுட்பங்கள் சார்ந்த சீரீஸும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பயோடெக்னாலஜி, ரொபோட்டிக்ஸ். இப்போ வந்து அதனுடைய முதல் இதாக தான் ஷான் கருப்பசாமிங்கிற அவர் வந்து ஒரு பேசிக்கா ஒரு கவிஞர். ஆனா அவர் இந்த வாசிப்பு இதெல்லாம் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு நகரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆண்ட்ராய்டை பத்தி ஒரு சீரீஸ் எழுத ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணேன். இப்போ வந்து அது புத்தகமா வந்திருக்கு. அது வந்து ஒரு நல்ல வரையப்பட்டிருந்தது. புத்தக கண்காட்சியிலேயே முதல் பதிப்பு முடிஞ்சு 2வது பதிப்புக்கு போயிடுச்சு. அது அடுத்து அவர் ஆப்பிள் பத்தி எழுதிட்டு இருக்காரு. வாமணிகிட்ட ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால அவர் வந்து ரோபோட்டிக்ஸ் பத்தி எழுதிட்டு இருக்காரு. நான் கொண்டு வர போறேன். ஏற்கனவே சைபர் சாத்தான்கள்னு ஒரு புத்தகம் அவர் வெளியிட்டு இருக்காரு. அதோடைய 2.0 அப்படிங்கிற புத்தகம் அதுவும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. மெரைன் பயோ டெக்னாலஜி, கடல்ல இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் கசிவெல்லாம் வந்து இருக்கு. நான் அது சார்ந்து ஒரு சில ஒரு நண்பர் வந்து முடிச்சிருக்காரு ஓஷன் டெக்னாலஜி. அதுல அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப சவாலான துறையா இருக்கும். இது என்ன அப்படின்னா இதை வந்து எளிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையா கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சவாலான விஷயம்.
அதுல நாங்க தொடர்ச்சியா பயணிச்சு ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, நம்மளுக்கும் புரியுற மாதிரியே வந்துட்டு. எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஆக்சுவலா புத்தக பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து எங்களை மாதிரி வாசிக்காதவங்களும் இருப்பாங்க. பட் ஒரு சிலர் எப்படின்னா தமிழ்னா தமிழே வாசித்துட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் அந்த மாதிரி வாசிப்பாங்க. ஆனா தமிழ் வாசிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் வந்து நல்ல கதைகள் இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்க? ஆமா, மொழிபெயர்ப்பு நான் ஏற்கனவே சொன்னேன். பிரம்மராஜன் அப்படிங்கிற ஒரு மூத்த கவிஞர் ஒருத்தர், அவர் தான் எங்களுடைய முதல் மொழிபெயர்ப்பு. அவர் மொழிபெயர்த்த ஒரு செக்கோஸ்லோவேக்கியா கவிஞருடைய மிரோஸ்லாவ் ஹோலுப் அப்படிங்கிற ஒரு கவிஞருடைய புத்தகம் முதல் கவிதை தொகுப்பா வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு 2 புத்தகங்கள் வேற மொழிபெயர்ப்பு கதையும் ஒன்றும் நாவல் ஒன்றும் வந்துட்டு இருக்கு. மொழிபெயர்ப்பு மேலேயும் நாங்கள் வந்து அக்கறையோட இருக்கோம். அதுவும் தேவைப்படுது. ஆனால் அதுக்கு சவாலா நம்ம இங்கே உள்ளூர் எழுத்தாளர்களும் இருக்காங்க. இங்கேயும் திறன் வாய்ந்த நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்க மூலமாகவும் நம்ம புத்தகங்கள் கொண்டு வரணும். இது தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்படணும், தமிழ் எழுத்தாளர்கள் மொழிபெயர்க்கப்படணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்கு. அதனால ஏற்கனவே சொன்ன மணிகண்டனுடைய புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்காக நாங்கள் முயற்சிட்டு இருக்கோம். ஆங்கில பதிப்பும் கொண்டு வரலான் இருக்கோம். அதே மாதிரி கிராஃபிக் நாவலும் குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலேயோ இல்லை இன்னும் வேற ஏதோ கன்னடமோ மலையாளமோ கொண்டு வரலாம்னு இருக்கும். அந்த சாத்தியங்களுக்காகத்தான் கிராஃபிக் நாவலும் உதவியா இருக்கு. சிறப்பு சார். சார், அப்புறம் புத்தக கண்காட்சி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை 2 முறை எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அங்க எந்த மாதிரி நீங்க மக்களை பாக்குறீங்க, எந்த மாதிரி புக்ஸ் வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க? ஏன்னா ஒவ்வொரு வாட்டி புத்தக கண்காட்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் ஆடியன்ஸ் வராங்க. நான் பார்த்திருக்கேன். உள்ள அந்த ரோட் பக்கமே போக முடியாது, பார்க்கிங் கூட கிடைக்காதாங்க. எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அந்த புத்தகம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சார் அந்த ஒரு ஈடுபாடு மக்கள் கிட்ட? உண்மைதான். புத்தக கண்காட்சிக்கு வர்ற எண்ணிக்கையை பார்க்கும்போது உண்மைக்கே பதிப்பாளர்கள்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனா வெகு சில பதிப்பாளர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு பெரிய வெற்றி அடைகிறாங்க. அவங்க என்ன மாதிரி அதிகமா வாசிக்கிறாங்க அப்படின்னா ஊடகங்கள், இப்போ தொலைக்காட்சி மாதிரியான ஊடகங்கள், நாளிதழ்கள், அவங்க கொண்டு போய் சேர்க்கிற புத்தகங்களை தான். அவங்க என்ன மக்களை குறை சொல்ல முடியாது. அவங்க கொண்டு அது பொறுப்புள்ள ஊடகங்கள் நல்ல புத்தகங்களை முன்னிறுத்து பேசினா அதை அவங்க வாங்குறது தயாரா இருக்காங்க. இது போக விருது பெறக்கூடிய புத்தகங்கள் அதுதான் போய் சேருது. இது போக மிச்சம் என்ன அப்படின்னா உண்மைக்கே சுய முன்னேற்ற புத்தகங்கள் மேல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். உடல் நலம் பாதுகாக்கிறது அப்படின்னு தான் இருக்கும். இதை தாண்டி இலக்கியத்தை தேடி வாசிக்கிறதுக்கு தான் அங்கங்க இலக்கிய கூட்டங்களோ புத்தக விமர்சனங்களோ வேற வேற இடத்துல இருந்து மக்கள் வழியா ரீச் ஆகி போகுது. நாங்க வந்து வாசிப்பு குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த கூட நான் வந்து முழுமையா ஏத்துக்க முடியல. என்ன அப்படின்னா இப்போ புத்தகங்கள் நிறையவே வாங்குறாங்க. முதல்லாம் பாத்தீங்கன்னா முழு தொகுப்புகளா வருது. இப்போ மூத்த எழுத்தாளர்களுடைய பாரதியோடைய மொத்த படைப்புகள் கிடைக்கிற மாதிரி புதுமை பித்தனுடைய மொத்த படைப்புகள், மௌனியோட மொத்த படைப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் போது மக்கள் இப்போ கார்டு சிஸ்டம்லாம் வந்ததுனால அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறையவே புத்தகங்கள் வாங்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகங்களுடைய உதவியை பெறணும். அதுதான் வந்து நான் வந்து எதிர்பார்க்கிறது. கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு கேள்வி சார் உங்ககிட்ட. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத விஷயங்கள் சுத்தமா ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துக்கே வந்து தமிழர்கள் தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தாங்க. ஆனா நம்மளோட சுவடுகள் நிறைய வந்து அழிஞ்சிடுச்சு, சிலது அழிக்கப்பட்டதற்கு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம சுத்தமா தெரியாத விஷயங்களை வந்து பாரம்பரிய விஷயங்களை நீங்க வெளியே கொண்டு வரதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து நான் கதைகளை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வாழ்வியலை பதிவு செய்யற கதைகள், நமக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக் நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய சிந்தனை சுழற்சி என்ன, இதெல்லாம் பதிவு செய்யற, இதெல்லாம் பேசுற கதைகள் நான் கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம். அதுதான் விஷுவல் லாங்குவேஜ் கிராஃபிக் நாவலை கொண்டு வரணும் அப்படிங்கிற அது ஒரு செக்மெண்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மதுரையில கீழடி அகழ்வு நடந்தது. அதுல நிறைய ஃபைண்டிங்ஸ் கிடைச்சது. அது வந்து பொதுமக்கள் கிட்ட எதுவுமே கொண்டு போய் சேர்க்கப்படல. அதை புத்தகமா கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஏன்னா அங்கிருந்து எடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிந்துச்சமொழி நாகரிகத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களா 100 வருடங்களா ஆரிய திராவிட கருத்து போர்கள் நடந்துட்டு இருக்க சூழல்ல, அரசியலா கூட மாறிட்டு இருக்க சூழல்ல நம்ம இந்த விஷயங்களை பேசுறதுக்கான ஸ்பேசஸ் கூட இந்த சூழல்ல மிக குறைந்த அளவுல தான் நாளிதழ்களே அது வருதே தவிர அது இன்னும் மக்களை போய் அழுத்தமா சேரலங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது மாதிரியான புத்தகங்கள் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு சைட் மியூசியம் கூட இல்லை அங்க இருக்கிற. இப்ப அதுக்கு தொடர்பா கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி
இப்போ பார்த்தீங்கன்னா பணமளவு ஓவியங்கள் நான் வந்து ஓவியம் தொடர்பாக கொஞ்சம் நிறைய எழுதிட்டு இருக்கேன். அதனால அதுலேயும் கொஞ்சம் நம்மளுடைய கலாச்சார தடயங்கள் எல்லாமே, நம்மளுடைய பண்பாட்டு தடயங்கள், நம்ம கலை தடயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சித்தன்னவாசல் போனா அதுல வந்து பேர் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணலாம், இப்போ நவீன ஒரு எடுத்துட்டு அந்த கிராஃபிக் அது எப்படி இப்படி இருந்தது, அந்த தாமரை குளம் இப்படி இருந்தது இப்படி இருந்ததுங்கிற அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம ஒரு ஒரு காபந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. கண்டிப்பா அதை நோக்கி பயணம். அது மட்டும் இல்ல சார், இப்ப நீங்க சொல்லும் போது புத்தகம் படிக்காதவங்களுக்கு கூட புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனா எந்த புத்தகம் படிக்கிறது, அந்த மாதிரியான நாலேஜ் இருக்காது. இப்போ எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கலாம், ஸ்டார்டிங் இப்ப படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வாசிக்கிறீங்க, எல்லாருமே வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தினமும் ஒவ்வொரு அரசியல் சூழலை ஒட்டி இப்போ வாசிப்பு இல்லாமே இல்லை. நம்ம வந்து நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது சார்ந்த புத்தகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சமூகத்தோட உரையாடுற ஒரு 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 படைப்பாளி உருவாக்குற கதைகளை வாசிக்கிறத நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். வண்டர்ஃபுல் சார். அப்புறமா இன்னொன்று நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிஜிட்டல் உலகத்துல அமேசான் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி இபுக்குன்னு சொல்லி ஒரு கிண்டல்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது உங்களோட பதிப்பகத்துல இருந்து நீங்க ஏதாவது அமேசானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா, சில விஷயம் என்ன அப்படின்னா, அமேசான் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவுல பதிப்புத்துறையில பாதிப்பு இருக்குங்கிறது வந்து உண்மை, மறுக்கவே முடியாது. அதே சமயம் அதை நிராகரிக்கிற தைரியமும் எல்லாருக்கும் இன்னும் வரல. ஏன்னா வாசகர்களுக்கு எது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மீடியமா இருக்கோ அதுக்கு அவங்க போயிடுவாங்க. அதனால நாங்க என்னன்னா சில புத்தகங்களை அதுல கிடைக்கிற மாதிரியும் சில புத்தகங்களை நீங்க பிரிண்ட்ல தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். வையாசி 19 அப்படிங்கிற ஒரு இண்டோ மலேசியன் நாவல் ஒன்று கொண்டு வந்திருந்தோம். அதை நாங்க அனுப்பல. மற்றபடி பெரும்பாலான புத்தகங்களை வந்து நாங்க அமேசான் வழியா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். புக்கா லீமர் பப்ளிஷருங்கிற வழியா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்படுற எழுத்தாளர்கள்ல ஜப்பானை சேர்ந்த முராகாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா 10% தான் அமேசான்ல வருது. அவர் 90% பிரிண்ட்ல தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ புத்தக கண்காட்சியில கூட கிண்டலுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அது ஒரு தொழில்நுட்பத்தை தடுக்க முடியாதுங்கிறது உண்மைதான். அந்த நிதர்சனத்தை ஏத்துக்கிட்டாலும் இது வந்து பபாசி நடத்துறது, இது வந்து ஒரு புத்தகம் விற்பனை செய்யறவங்கள அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. என்ன நான் வந்து இன்னும் பெரிய அளவுல நம்ம போய் சக்சஸ் பண்ணாத ஒரு துறையில இபுக் படிக்கிறத காட்டிலும் நிறைய வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் இபுக்ல வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்காது, அந்த ஃபீல் இருக்காது. புக் அந்த பேப்பர் அந்த ஒரு ப்ளஷர் இருக்கு. அதுலதான் வந்து பிரிண்டிங்கான ஸ்கோப் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ ஆண்ட்ராய்டின் கதைங்கிற ஆண்ட்ராய்டை பத்தி புக்கை படிக்காம ஒருத்தர் கையில வச்சு பிடிக்கிறதுங்கிறது அது ஒரு அழகிய முறைனா நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். கையில அப்படி மார்னிங் எடுத்து நைட்டு தூங்க போறது இல்ல, ஆண்ட்ராய்டின் கதை ஆண்ட்ராய்டில் புக்ஸ் வாசிக்காம ஆண்ட்ராய்டின் கதைன்னு பிரிண்ட்ல வாசிக்கிற ஒரு அழகை நான் சொல்றேன். கரெக்ட் சார். ஆனா நான் இன்னொன்னு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் புத்தகங்களை பத்தி சொல்லணும்னாக்கா, நான் பார்த்திருக்கேன் நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னாக்கா வந்து தொழில்நுட்பம் சார்ந்த புக்ஸோ சரி இல்ல நாவல்களோ சரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரும் அதை தூக்கி போடாம வேஸ்ட் பண்ணாம கூட அது செகண்ட் ஹேண்டா விற்கிற அளவுக்கு கூட வந்துட்டு அந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அந்த பிரிண்டிங் பவர் இருக்கு சார். சோ அந்த லெவலுக்கு மக்கள் கிட்ட ரீச் இருக்கு. திருப்பி செகண்டா வாங்கி சேர்த்து வச்சு வாங்குறது கூட. சோ இது இன்னும் கொஞ்சம் எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாக்கா இன்னும் நிறைய பேர் பாக்ஸ் போய் வாங்கி படிப்பாங்க. பொதுவா பெரிய பதிப்பகங்கள் எல்லாருமே வைக்கிற குறை என்ன அப்படின்னா, அரசாங்கம் லைப்ரரி ஆர்டர்லாம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து பெரிய பதிப்பகங்கள் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பதிப்பு சூழலே வந்து இதாயிருச்சு அப்படின்னு நான் இங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, லைப்ரரி நம்ம வந்து தொடர்ச்சியா நூலகங்கள், கிராமத்துல இருக்கிற நூலகங்கள்லாம் பாத்தீங்கன்னா தினமும் 1 இல்ல 2 பேர் தான் கையெழுத்து போடுற ரெஜிஸ்டர்ல இருக்காங்க. அந்த வாசகர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி வாசகர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போகும்போது ஒரு அரசாங்கம் வந்து தொடர்ச்சியா ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்கணுங்கிற இது கட்டாயம் இல்லை. அதனாலதான் அவங்க வந்து அதுல வந்து தொடர்ச்சியா நம்ம குரல் எழுப்பியும், அதுவும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் குரல் எழுப்பியும் அதுக்கு பெரிய அளவுல செவி சாய்க்காம இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுவரைக்கும் நூலகத்தை சேர்ந்த புத்தகங்கள் நான் வந்து முழுமையா சொல்ல முடியாது, ஆனா பெருவாரியான புத்தகங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் வாசகர்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. ஆனா நான் சொல்றது வந்து இப்போ அதிகமா
நல்ல புத்தகங்களை காட்டிலும் அந்த ரேக்ல அடுக்கி வைக்கப்படுற சில பலவீனமான புத்தகங்களே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குன்றேன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல டைட்டில்ஸை வாசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான டைட்டில்ஸை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னேன் நினைக்கிறேன். ஆமா, நிறைய விஷயங்கள் உங்க பதிப்பகம் பத்தியும் சொன்னீங்க, யாவரும் பதிப்பகம் பத்தியும் சொன்னீங்க, புத்தகங்கள் பத்தியும் சொன்னீங்க. இது பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மட்டும் இல்ல, பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கும்ல. கண்டிப்பா சார், உங்களோட புக்ஸை கண்டிப்பா வந்து நாங்க வாங்கி படிக்கிறோம். நாங்க உங்களிருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். நான் எனக்கு பிடிச்ச கதைகள்ல இருந்து ஆண்ட்ராய்ட் பத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்கிருந்து கண்டிப்பா ஆரம்பிக்கணும் சார். அண்ட் தெளிவா சொன்னீங்க எங்கேருந்து எங்கெங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப உங்க டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். ஸோ மார்னிங்ல வந்துட்டு இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சிந்தனை, அதுக்கப்புறமா ஒரு மருத்துவம், நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க எல்லா செய்திகளை. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுத்தி நடந்துருக்க மார்னிங் நியூஸ் கண்டிப்பா பார்த்தாகணும். இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுல. ஸோ ஆல்ரைட் வியூவர்ஸ், நம்ம இப்ப கண்டிப்பா நியூஸை பார்க்கலாம்.